வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலன். மாநகரில் முருகனடியார் அருணகிரிநாதருக்கு அருந்தமிழ் திருவிழா. திருப்புகழ், சொற்பொழிவுகள், இசை வழிபாடு, திருப்புகழ், நாட்டிய நாடகங்கள் என்று முத்தமிழும் முருக பக்தியும் சங்கமிக்கும் ஆன்மீக பெருவிழாவாக கொண்டாடப்பட்டது. ஈப்போ அருணகிரிநாதர் மன்றத்தின் ஏற்பாட்டில் அதன் தலைவர் டாக்டர் ஜெயபாலன் வள்ளியப்பன் தலைமையில் ஈப்போ அருள்மிகு தண்டாயுதபாணி ஆலய மண்டபத்தில் நடைபெற்ற இந்த விழாவுக்கான பெரும் திரளான மக்கள் கலந்து கொண்டனர். வியாழக்கிழமை காலை 9 மணியளவில் ஜலன் லகால் வழியில் உள்ள அரசு மரத்தடை பிள்ளையார் ஆலயத்தில் இருந்து ஞானவில் மற்றும் அருணகிரிநாதர் பெருமாள் மேலதாளத்தோடு அருள்மிகு தண்டாயுதபாணி ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்டது. இந்த ஊர்வலத்தில் கிராமிய நடனங்கள் இடம்பெற்றது. இந்நிகழ்விற்கு பிரதமரின் சிறப்பு அதிகாரி சண்முகம் மூக்கன் சிறப்பு வருகை புரிந்தார். இதில் பேசிய அவர், அருணகிரிநாதர் விழா சமய விழாவாகவும் இளையோர்கள் மத்தியில் பக்தியை புகுட்டும் விழாவாகவும் கொண்டாடப்படுவது அமைந்துள்ளதாக மகிழ்ச்சியை ஏற்படுத்தியதாக தெரிவித்தார். வணக்கம். இன்றைக்கி நம்ம அருணகிரி விழா 2026ஆம் ஆண்டு முதல் நாள். நம்ம ஈப்போவில் இங்கே ஒரு பெரிய விழா எடுத்திருக்காங்க. நம் டாக்டர் ஜெயபாலன் அதில் தலைமை தாங்கி இது 17வது வருடம். ஏறதாழ 10 மாநிலத்தில் இது சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருது. இதில் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, 17 வருஷமாக தொடர்ந்து முருகன் பக்தியை அதே நேரத்தில் அருணகிரியான ஒரு விழாவை எடுத்து இது தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க. இது பாராட்டுக்குரிய விழா. இது பாராட்டக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் கூட. இதில் முக்கியமான சாராம்சம் பார்த்திங்கனாக்கா, வரக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாக நம் சமுதாயத்துக்கு நல்ல விஷயங்கள், முக்கியமாக நம் சமய சார்ந்த விஷயங்கள் போய் சேர்றதுக்கு இந்த மாதிரியான நிகழ்வு நிச்சயமாக உறுதுணையாக இருக்கும். நம் சமய சார்ந்தவங்கள் சமயத்தை பற்றி பேசணும். எல்லாருமே சமயத்தை பற்றி பேச வேண்டாம். சமயத்தை பேசக்கூடியவங்க பேசினாங்க, அது சிறப்பாக போய் சேரும். அதே நேரத்தில் நல்ல விஷயங்கள், சரியான விஷயங்கள் போய் மக்களிடம் சேர்கிறதுக்கு நிச்சயமாக நம்ம டாக்டர் ஜெயபாலன் மற்றும் சமய சார்ந்த அமைப்புகள் அனைவரையும் டிக்டாக்கையும் பயன்படுத்தி அப்பப்போது சின்ன சின்ன குறிப்புகளை நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னு சொன்னாக்கா இது நிறைய பேருக்கு போய் சேரும். இது சேர்றதுனால சமயம் இன்னும் சரியாக நம்ம வளர்ப்பதற்கான வழிகள் இந்த நாட்டில் நிச்சயமாக உண்டு. அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வழிபாட்டுக்கும் ஏறதால நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் ஏறதால 50 மில்லியன் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க ஆலயத்துக்காக. ஆலயம் என்றால் புக்கான் இஸ்லாமுக்காக செய்யப்பட்டது. அதில் நிச்சயமாக நம் ஹிந்து ஆலயத்துக்கும் இதில் ஏறதால 20-25 மில்லியன் வருடம் கொடுக்கப்பட்டது. அப்போ அரசாங்க சார்பில் நிச்சயமாக தொடர்ந்து இந்த ஆதரவு நிலைநிறுத்தப்படும். நன்றி. நாட்டில் இந்து சமய வளர்ச்சி அரசாங்கம் ஆதரவினை வழங்கி வருகிறது. வாய்ப்புகளை முறையே பயன்படுத்திக் கொள்ளுமாறு அவர் கேட்டுக்கொண்டார். ஆலயங்கள் மற்றும் தமிழ் பள்ளி தொடர்பான உண்மைக்கு புறமான தகவல்களை சிலர் கூறி வருவதை யாரும் நம்ப வேண்டாம். அருணகிரிநாதர் மன்றத்தின் வழி நடத்தப்பட்டு வரும் வேல் வழிபாடு தேசிய அளவில் நடத்தப்பட வேண்டும் என கூறினார். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு ஈப்போவில் நடைபெற்ற வேல் வழிபாட்டில் மஹிமா இயக்க தலைவர் என் சிவகுமாரிடமும் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அது குறித்து அவரும் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததாக தெரிவித்தார். முன்னதாக பேசிய டாக்டர் ஜெயபாலன் வள்ளியப்பன் கூறியதாவது, கடந்த 17 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்ட அருணகிரிநாதர் விழா இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுவதாக தெரிவித்தார். மலேசிய முருகபக்தி பேரவையின் தலைவராக இருக்கின்றேன். இன்றைய தினம் அருணகிரிநாதர் விழா 3வது நாளாக ஈப்போவிலும் மற்றும் பல நகரங்களில் நடைபெற்று இன்றைக்கு முத்தாய்ப்பு விழாவாக ஈப்போ நகரத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் முத்தமிழும் முருக பக்தியும் சங்கமிக்கும் ஆன்மீக பெருவிழாவாக பார்த்தீர்கள் என்றால், காலையிலிருந்து இந்த அருணகிரிநாதர் விழாவை ஒட்டி கிராமிய நடனங்கள், இசை நிகழ்ச்சிகள், தமிழகத்திலிருந்தும் மலேசியாவிலிருந்தும் வந்திருக்கக்கூடியவர்கள் இசை நிகழ்ச்சிகள், இப்படி பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் ஈப்போ வட்டாரத்தில் மட்டுமல்ல பல பகுதிகளில் இருந்து இன்றைக்கு நான் கோலாலம்பூரில் இருந்து கூட சில அன்பர்கள் வந்திருந்தார்கள். இப்படி பல பகுதியில் இருந்து அன்பர்கள் வந்து இதற்கான ஆதரவை தெரிவித்து வருகின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த விழாவை நமக்கு நடத்துவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நம்முடைய நிர்வாகத்தினருக்கும் இளைஞர்கள் குழுவுக்கும் நான் இந்த வேளையில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்வில் சீர்வளர் சீர் நாராயண ஞான தேசிக சுவாமிகள், பொற்கழி கவிஞர் சோ மீ சுந்தரம், கமலப்பழியப்பன் ஆகியோரின் சொற்பொழிவும் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். தேசமோடு
கழகத்தின் 8வது அனைத்துலக ஐகோன் விருது விழா பத்துகேர் ஷெங்கா கன்வென்ஷன் மண்டபத்தில் இரவு 7 மணிக்கு நடத்தவிருப்பதாக தேச ஊடகத்தின் கூற்றுநர் தலைமை ஆசிரியர் குணலின்மணி தெரிவித்தார். இவ்விருது விழாவில் பல்துறை சார்ந்த 50 பேருக்கு சாதனை விருதுகள் வழங்கப்பட உள்ளது. இதில் சிறந்த செய்தி ஆசிரியர், சிறந்த நிருபர், சிறந்த இணைய ஊடகம், சிறந்த அச்சு ஊடகம், சிறந்த நடிகர், சிறந்த நடிகை யார் என்பதை தெரிந்து கொள்ள தேசத்தோடு இருந்தீர்கள். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நீ பார்த்ததானடி சூடானது மார்கழி, நீ சொன்னதானடி பூ பூத்தது பூங்கொடி. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சூப்பர் சிங்கர் ஸ்ரீதர் சேனா பேசுறேன். வர ஜனவரி 24ஆம் தேதி நம்ம மலேசியால என்னோட லைவ் கான்சர்ட் நடக்க போகுது. எங்க நடக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா ஆடிட்டோரியம் தேங்க்ஸ் ஜெஃப்ரி சால் நடக்க போகுது. அண்ட் இந்த ஷோ ப்ரொடியூஸ் பண்றது நம்ம பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ். அண்ட் இந்த ஷோல உங்களுக்கு பிடிச்ச சிங்கர்ஸான பிரியா ஜெசன் சிஸ்டர் அண்ட் கீர்த்தி சுரேஷ் அக்கா அண்ட் நம்ம மலேசியன் சிங்கர்ஸ் பரமேஷ் அக்கா அண்ட் கமல் ரவி அண்ணா வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. அண்ட் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலா நம்ம மலேசியன் கலைஞர்கள் நிறைய பேர் இதில் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஸோ இது ஒரு மெமரபிளான ஒரு ஷோவாக இருக்க போகுது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ப்ளீஸ் நீங்கள் வந்து கலந்துக்கணும். அண்ட் இந்த ஷோக்கான டிக்கெட்ஸ் greattickets.my இருக்குது. ஸோ மறக்காமல் போய் புக் பண்ணிடுங்க. நம்ம எல்லாருமே சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். மலேசியா மக்களே வணக்கம். திஸ் இஸ் மீ சூப்பர் சிங்கர் பிரியா ஜெசன். வர ஜனவரி 24 அன்னைக்கு நம்ம மலேசியால பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் பிரசன்ட் பண்ற ஸ்ரீதர் சேனா ஃபெஸ்ட்ல உங்களை மீட் பண்றதுக்கும் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் பாடி உங்களை என்டர்டெயின் பண்றதுக்கும் நானும் வரேன். அப்புறம் நம்ம ஸ்ரீதர் சேனா, தீப்தி சுரேஷ், பரமேஷ் அக்கா, அப்புறம் நிறைய மலேசியன் ஆர்டிஸ்டும் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. ஸோ பயங்கரமா இருக்கும். நீங்க மிஸ் பண்ணாம எல்லாரும் வந்து கலந்து கொள்ளுங்க. நம்ம சேர்ந்து வைப் பண்ணலாம், பாடலாம், ஆடலாம், மஜா பண்ணலாம். ஸோ எல்லாரும் வந்துடுங்க. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு புக் யூர் டிக்கெட்ஸ் ஃப்ரம் கிரேட் டிக்கெட்ஸ். ஸோ see you all on January 24th. Bye-bye. உன்னைத்தான பார்த்துக்க நான் எங்க காத்திருக்கேன், நெஞ்சு எங்கிருக்க உன்னை பார்க்க வானத்தை தாண்டியும் வந்து காதல காமிப்ப நானா என் மூச்சவன் பேச்சவன் பேர் சொல்லும் அழகவ எனக்குள்ள கலக்குற ஆக்சிஜன் அளவவ யாரவ ஊர் சொல்லும் ஸ்டாரவ அவன்தான் என்னவனா. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிளேபேக் சிங்கர் தீப்தி சுரேஷ் பேசுகிறேன். வர ஜனவரி 24ஆம் தேதி நம்ம மலேசியாவில் நடக்க இருக்கும் ஸ்ரீதர் சேனா ஃபெஸ்ட். இதில் வந்து நான் உங்களுக்காக பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன். இது நடக்க போகிற இடம் தேன் ஸ்ரீ ஜெஃப்ரி சா ஆடிட்டோரியம். அண்ட் த ஷோ இஸ் பீங் ப்ரொடியூஸ்ட் பை பரமேஷ் ப்ரொடக்ஷன்ஸ். ஸ்ரீதர் சேனா, பிரியா ஜெசன், நான் அண்ட் மலேசியன் சிங்கர்ஸ் பரமேஷ், கமல் ரவின், இவங்க எல்லாரும் நாங்கள் உங்களுக்காக வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். இதை தாண்டி இன்னும் நிறைய மலேசியன் ஆர்டிஸ்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்துடுங்க. ஐ எம் ஷியோர் இட்ஸ் கோயிங் டு பி அ பியூட்டிஃபுல் ஷோ. அண்ட் உங்களுடைய டிக்கெட்ஸை getticket.my புக் பண்ணிக்கோங்க. அண்ட் சூப்பர் எக்ஸைட்டட் டு பெர்ஃபார்ம் ஃபார் யூ ஆல். ஸோ கண்டிப்பாக வந்துடுங்க. ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.